கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னே பாளையங்கோட்டை மீட்டிங்கை முடித்து நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தது. கிளம்ப வேண்டிய நேரத்தில் ஒரு தம்பி அங்கே வந்திருக்கிறாங்க. 19 வயசு உள்ள ஒரு தம்பி மைசூரின்னு வந்திருக்கிறான். அவன் அன்றைக்கு தான் என்னை பார்க்குறேன், நானும் அவனை அன்றைக்கு தான் பார்க்குறேன். அவன் என்னிடத்துல வந்து என்ன அங்கிள், நான் உங்கள் பேரப்பிள்ளை மாதிரி இருக்குது, எனக்கு கர்த்தருடைய ஒரு தூது உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது, நீங்கள் அதுக்கு வாய்ப்பு தருவீங்களா, ஏற்றுக்கொள்வீங்களான்னு கேட்டேன். சரிடான்னு சொல்லி அவனை அழைத்து மேலே நான் தங்குற ரூமுக்கு அழைச்சி கொண்டு போனேன். அவன் என் கையை பிடித்தான். அவன் சொன்ன வார்த்தை, அங்கிள், நீங்கள் பல நாட்களாக ஒரு ஆலயத்துக்காக அழுது கொண்டிருக்கிறீங்க, ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, உங்களோட உள்ளமெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விசாலமான ஆலயத்தை கட்டுவதற்காக உங்களுடைய உள்ளம் உடைக்கப்பட்டிருக்கிறது, நொறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாளிலிருந்து 3வது நாள் அதனுடைய பேச்சுவார்த்தைக்கு ஒரு முடிவு உண்டாகும். அதனுடைய 7வது நாள் 21வது நாள் அது பூர்த்தீகரித்து அதுக்கு ரெக்கார்டு எழுதி வைக்க கர்த்தர் உதவி செய்வார். 90வது நாள் அதனுடைய எல்லா காரியங்களும் முடிவாய் ரெஜிஸ்டர் ஆகும் என்று சொல்லி அந்த பையன் பேசினாங்க. 19 வயசு ஒரு தம்பி. எனக்கு என்ன வயசு, எனக்கு என்ன அனுபவம், ஆனால் அந்த சின்ன பிள்ளை சொன்னதை நான் நம்பினேன், நான் விசுவாசித்தேன். உண்மையில் நான் கேட்டேடே, உனக்கு என்ன தெரியுமா, தெரியாது அங்கிள், என்னை பார்த்திருக்கதா, இல்லை அங்கிள், என்னுடைய ப்ரோக்ராம் ஏதாவது யூடியூபிலே பார்க்கறதுண்டா, இதுவரைக்கும் மலையாளி அவன், இதுவரைக்கும் நான் பார்த்ததில் எனக்கு தமிழ் புரியாது என்று சொன்னான். எனக்கு தெலுங்கு தெரியும், ஹிந்தி தெரியும், ஆங்கிலம் தெரியும், மலையாளம் தெரியும், தமிழ் எனக்கு தெரியாது, நான் தமிழ் ப்ரோக்ராம் பார்க்கறது இல்லை என்று சொன்னான். அவன் சொன்னபடியே 3ஆம் நாள் அந்த லாண்ட்ரி இடத்துக்காக நாங்கள் போய் பார்த்து 2 லட்சம் ரூபாய் டோக்கன் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அவன் பேசின 21ஆம் நாளுக்கு சொல்லும்போது 17வது நாள் 50 லட்சம் அட்வான்ஸ் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். இன்னும் அடுத்த 90 நாட்களுக்குள்ள கர்த்தருக்கு சோதரம் 1.5 கோடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண கர்த்தர் கிருபை செய்வார். நான் நம்புறேன் கர்த்தருக்கு சோதரம். அப்போ நம்மிடத்துல தேவனோட வார்த்தை வரும்பொழுது நீங்க அதை ஆமீன் என்றும் ஆம் என்றும் ஏற்றுக்கொள்ளும்போதாமே கர்த்தர் விடுதலை தருவாராக.